உதயநிதியை சிக்க வைக்கும் 51வது பக்கம். துண்டுச்சீட்டில் சிக்கிய குடும்பம், அம்பலமான 1000 கோடி மெகா ஊழல். தமிழக அரசியல் களத்தில் இப்போது ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடித்துள்ளது. அதுவும் சாதாரணமான ஒன்றல்ல. ஆளும் திமுக அரசின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கும் வகையிலான ஒரு மெகா ஊழல் விவகாரம் இது. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் துறையில் நடந்ததாக கூறப்படும் இந்த ஊழல் வெறும் அமைச்சரோடு நின்றுவிடாமல் நேரடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் பெயர்களையும் இழுத்து விட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு அமைச்சரின் வீடு மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் சிக்கிய ஆவணங்கள் அரசு பணியிடங்களை நிரப்புவதற்காக பல 100 கோடி ரூபாய் கைமாறியதை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே வேலை என்ற அடிப்படையில் நடந்த இந்த தேர்வில் வாட்ஸ்அப் உரையாடல்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் என சுமார் 232 பக்கங்களுக்கு வெறும் சாட்சியங்களை மட்டுமே அமலாக்கத்துறை திரட்டி வைத்திருப்பது இந்த வழக்கின் தீவிரத்தை உணர்த்துகிறது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்த நிலையில் அதிமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு திமுகவுக்கு இடியாக இறங்கியுள்ளது. அமலாக்கத்துறை கொடுத்த வலுவான ஆதாரங்களை வைத்து ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம், ஆதாரங்கள் அழிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் உடனடியாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் வந்துள்ள இந்த தீர்ப்பு ஒருபுறம் இருக்க, அமலாக்கத்துறை டிஜிபிக்கு அனுப்பிய 258 பக்க அறிக்கையில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த 51வது பக்கம் இப்போது கசிந்து மொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டுள்ளது. அந்த ஒற்றை பக்கத்தில் இருந்த விவரங்கள் தான் இப்போது ஆளும் தரப்பை நிலை உளையச் செய்துள்ளன. அந்த ரகசிய பக்கத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு அரசு ஒப்பந்த பணிக்கு 2 கோடியே 62 லட்சம் ரூபாய் லஞ்சமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அம்பலமாகியுள்ளது. இதில் கொடுமை என்னவென்றால், அந்த பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாக காகித குறிப்புகள் கூறுகின்றன. 7.5% முதல் 10% வரை ஒவ்வொரு டெண்டரிலும் லஞ்சமாக பெறப்படும் இந்த நிதி நேரடியாக கட்சியை நடத்தும் குடும்பத்தின் கைக்கே செல்வதாக அமலாக்கத்துறை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கட்சியின் தலைவராக இருக்கும் முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகனான துணை முதல்வர் உதயநிதியும் தான் இந்த லஞ்ச பணத்தின் நேரடி பயனாளிகள் என்று அமலாக்கத்துறை பகிரங்கமாக தெரிவித்துள்ளது இப்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த தகவல்களை கையில் எடுத்துள்ள அதிமுக சமூக வலைதளங்களில் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறது. தனது அமைச்சரை காப்பாற்றத்தான் ஸ்டாலின் அரசு வழக்கு பதியாமல் இருந்தது என்று நினைத்தால், உண்மையில் தன்னையும் தன் மகனையும் காக்கவே இத்தனை நாட்களாக மௌனம் காத்தார்களா என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. நகராட்சி நிர்வாகம் என்ற ஒரு துறையிலேயே இவ்வளவு ஊழல் என்றால், மற்ற துறைகளையும் சேர்த்தால் 1 வருட தமிழக பட்ஜெட் தொகையே ஊழலில் சிக்கியிருக்கும் என்றும், இன்னும் சில மாதங்களில் ஆட்சி மாறியதும் இந்த ஊழல் கோப்புகள் அனைத்தும் திறக்கப்பட்டு உண்மையான முகத்திரைகள் கிழிக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சிகள் எச்சரித்துள்ளன. இந்த விவகாரம் தமிழக தேர்தல் அரசியலில் மிக பெரிய திருப்பு முனையாக மாறியுள்ளது.